சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து காலில் வந்து இந்த மாதிரி அடிபட்டு வீல் சேரில் உட்காந்துருக்கனால பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடுலேருந்து எல்லா ஹெல்ப்புமே வந்து சேதுபதி பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி சேதுபதி கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா என்னாலலாம் ஃபுல்லாலாம் உன்னை பார்த்துக்க முடியாது, எல்லா நேரமும் என்னால் வீட்டிலலாம் இருக்க முடியாது, உங்கள் அப்பத்தாவையோ இல்லை உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் அக்காவையோ யாரையோ வந்து இருக்க சொல்லி பார்த்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்விக்கு வந்து எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கட்சி வந்து நல்ல நிலைமைக்கு வரும், கட்சி மேலே நல்ல மரியாதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து ஒரு பெண் அமைச்சர் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட பேசுனாங்க. உங்கள் மருமகளுக்கு இந்த மாதிரி கால் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, இதுதான் சரியான நேரம், நீங்கள் உங்கள் மருமகளை நீங்கள் உங்கள் பையன் உங்கள் குடும்பமே சேர்ந்து எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இதை பார்க்குற மக்களுக்கு வந்து நம்ம கட்சி மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் வந்து தமிழ்ச்செல்வியையும் பார்த்து பேசுகிறாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி எல்லாம் சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சேதுபதியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து கூடிய சீக்கிரம் தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் செய்கிறது தான் போகிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.